சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிடி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க 2 பிள்ளைங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டாரு. திருமால்பூர் அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து சண்டை. 2 தம்பிங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 2 தம்பிங்க, அதாவது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம், ஒரு வன்மம் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு செய்தியா கூட வரல, எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த பேப்பர்லயும். செய்தியா போறதுக்குள்ள தமிழ்நாட்டு ஊடகத்துறையில மனசுல ஈரம் கிடையாது. அதுல ஒரு தம்பி இறந்துட்டான். அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க? எந்த மீடியால வந்துச்சா? ஒருத்தர் பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்து இருக்கிறான், செய்தி போறது கூடமா உங்களுக்கு எல்லாம் ஈரம் அந்த மனசுல? ஏன்னா இவங்க 2 பேரும் பாட்டாளி கட்சி சார்ந்தவங்க. இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்ததுன்னா நினைச்சு பாருங்க என்ன நடக்கும். இந்தியா முழுவதும் கொதிக்கும். இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டா, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. அப்ப இல்லையா, எங்க உயிர்ல ஒண்ணுமே இல்லையா? எங்க உயிருக்கு விலை இல்லையா? ஒண்ணு இல்லையா? என்ன கூட நியாயம்? அதுல என்னுடைய முதல் கவலை என்ன, அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும், இங்க பிரச்சனை, அங்க கலவரம், அங்க வந்துட போகுதுன்னு என்னுடைய முதல் கவலை. நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பயனாளிகளா அமைதியா பிரச்சனை வேணாம் வேணாம் வேணாம். கடந்த காலம் போன்ற இருந்ததுன்னா எல்லாரும் வேற விதமா ஆகிட்டு இருக்கும். இங்கே தெரியும். ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க 20 எம்பிசி இருக்கு. அதுல படிச்சு வேலைக்கு போனோம். அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம். அதுதான் நாங்க இருக்கிறோம். இல்ல எங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீ இது பண்ணுடா, அப்படி பண்ணுடான்னா 1 நிமிஷம் ஆகும். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு, வட தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியல உங்களுக்கு? தினம் பிரச்சனை, தினம் கலவரம், தினம் அங்க பிரச்சனை, இங்க எழுத. ஐயா நினைச்சு பார்த்தாரு, ஐயோ வேண்டாம். ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல 30 ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் வேற விதமா